சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம். மார்ஸ் மீடியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த ஜோதிட ஆன்மீக பயணத்தை நாம தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். நம்ம மார்ஸ் மீடியா குடும்பம் இன்னும் பெருசா வளர உங்க ஒவ்வொருத்தரோட ஆதரவும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மாதிரி ஆழமான பதிவுகளை தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த பதிவுகளையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஒரு சந்தோஷமான செய்தியோட உங்களை பார்க்க வந்திருக்கேன். நவக்கிரகங்கள்ல ரொம்ப அழகானவர், நம்ம வாழ்க்கையில சொகுசுக்கும் சுகபோகத்துக்கும் காரணமான சுக்கிர பகவான் வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி அன்னைக்கு அவரோட சொந்த வீடான ரிஷப ராசிக்குள்ள நுழையறாரு. இதுவரைக்கும் மேஷராசில இருந்தவர் இப்போ தன்னோட பலம் முழுவதையும் காட்ட போறாரு. ஆட்சி பலம் பெற்ற சுக்கிரனால இனி வரப்போற காலங்கள்ல பல ராசிகளுக்கு ராஜயோகம் காத்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். குறிப்பா சொல்லணும்னா, கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் புதுசா வீடு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு பொற்காலம். சுக்கிர பகவான் அவரோட சொந்த வீடான ரிஷபத்துக்கு வர்றதால பொதுவாவே கலைத்துறை சார்ந்தவங்களுக்கும் வியாபாரிகளுக்கும் பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. பணம் உங்க கையில தாராளமா புழங்கும். முடங்கி போன காரியங்கள் எல்லாம் இப்போ வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் மறைஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் அதிகமாகும். நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி உங்க காதுக்கு வந்து சேரும். இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கெல்லாம் இப்போ கைமேல் பலன் கிடைக்க போறத நீங்களே பார்க்க போறீங்க. இந்த பெயர்ச்சியால ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை உங்களுக்கு அதிகமாவே இருக்கும்னு சொல்லலாம். புதுசா நகைகள் வாங்குறது, ட்ரெஸ் எடுக்கிறதுன்னு மனசு ரொம்ப உற்சாகமா இருக்கும். வெளியூர் பயணங்கள் மூலமா உங்களுக்கு லாபகரமான சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பிருக்கு. அதே சமயம் சிலருக்கு புதுசா காதல் அரும்புறதுக்கும் வாய்ப்பிருக்கு. வாழ்க்கையில ஒரு புது வசந்தம் வீசப்போகுது. மொத்தத்துல சொல்லணும்னா, இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களோட அந்தஸ்தையும் கௌரவத்தையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது. இதனால கிடைக்க போற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். அன்பான மிதுன ராசி நேயர்களே, உங்க ராசிக்கு 5ஆம் வீட்டுக்கும் 12ஆம் வீட்டுக்கும் அதிபதியான சுக்கிர பகவான் வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி அன்னைக்கு மேஷ ராசியிலிருந்து உங்க ராசிக்கு 12ஆம் இடமான ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியாக போறாரு. பொதுவாகவே கிரகங்கள் மறைவு ஸ்தானத்துக்கு போனா கெடுதல்னு நினைப்போம். ஆனா சுக்கிரன் மட்டும் 12ஆம் இடத்துல மறையிறது ஒரு பெரிய ராஜயோகம்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இதனால இதுவரைக்கும் நீங்க அனுபவிச்ச சின்ன சின்ன தடைகள் எல்லாம் இப்போ பனி போல விலகப் போகுது. உங்க வாழ்க்கையில ஒரு புது வசந்தம் வீசப்போற காலமா இது அமையப்போகுதுன்னு சொன்னா அது மிகையாகாது. உங்க ராசிக்கு 12ஆம் இடம்ங்கிறது அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம். அங்க சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுறது ரொம்ப விசேஷம். இதனால தூக்கமில்லாம அவதிப்பட்டவங்களுக்கு இப்போ நல்ல நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். மனசுல இருந்த தேவையற்ற பயம் இப்போ காணாம போகும். வீட்டை புதுப்பிக்கிறது இல்லனா சொகுசு பொருட்கள் வாங்குறதுல இப்போ அதிக ஆர்வம் காட்டுவீங்க. அதுக்கான வருமானமும் உங்களுக்கு வந்து சேரும். வெளியூர் இல்லனா வெளிநாடு போகணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டவங்களுக்கு இப்போ அதுக்கான சந்தர்ப்பங்கள் ரொம்ப சுலபமா கூடி வரும். புதுசான அனுபவங்களும் பயணங்களும் உங்களுக்கு இந்த காலத்துல ஒரு பெரிய புத்துணர்ச்சியை கண்டிப்பா கொடுக்கும். பொருளாதார ரீதியா பார்த்தா இந்த பெயர்ச்சி உங்களுக்கு கொஞ்சம் சுப செலவுகளை அதிகமாக்கும்னு தான் சொல்லணும். ஆனா வர்ற காசுக்கெல்லாம் ஒரு கணக்கு இருக்கும். அதாவது வீணான விரயமாகாம நல்ல விஷயங்களுக்காகவே நீங்க பணத்தை செலவு பண்ணுவீங்க. சுக்கிரனோட பார்வையால கைக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகள் இப்போ வசூலாகும். இதனால பண நெருக்கடி இப்போ ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஷேர் மார்க்கெட் இல்லனா லாட்டரி மூலமா கூட சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க வாய்ப்பிருக்கு. ஆனா ரொம்ப பேராசப்படாம இருக்கிறது நல்லது. கையில பணப்புழக்கம் அதிகமா இருக்கிறதால எதையும் தைரியமா இப்போ நீங்க முன்னெடுத்து செய்யலாம். உத்தியோகத்துல இருக்கிற மிதுன ராசிக்காரங்களுக்கு இது ரொம்பவே ஒரு நிம்மதியான காலமா இருக்க போகுது. வேலை பார்க்குற இடத்துல இதுவரைக்கும் இருந்த அரசியல் இல்லனா குடைச்சல்கள் எல்லாம் இப்போ அடங்கிடும். மேலதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டா பேசுவாங்க. நீங்க செஞ்ச பழைய வேலைகளுக்கு இப்போ நல்ல பாராட்டு கிடைக்கும். சிலருக்கு இடமாற்றமும் அவங்க கேட்ட மாதிரியே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு. வெளிநாடு நிறுவனங்கள்ல வேலை தேடுறவங்களுக்கு இப்போ நல்ல செய்திகள் வந்து சேரும். சம்பள உயர்வும் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கும். உங்க கூட வேலை செய்யறவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் பக்குவமா நடந்துக்கிட்டா இந்த மாதம் முழுக்க நீங்க தான் ஹீரோ. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இந்த பெயர்ச்சி ஒரு புதிய பாதையை வகுத்து கொடுக்கும்னு சொல்லலாம். புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இப்ப முயற்சி பண்ணலாம். அதுக்கான லாபம் எதிர்காலத்துல ரொம்ப பெருசா இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில்ல இருக்கிறவங்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி ஒரு ஜாக்பாட்னே சொல்லலாம். பெரிய ஆர்டர்கள் கையெழுத்தாகும். வாடிக்கையாளர்களோட தேவைகளை சரியா புரிஞ்சுக்கிட்டு நீங்க செயல்படுறதால உங்க கடையோட பேர் ஊர் முழுக்க பிரபலமாகும்.
ஆன்லைன் பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த ஒரு மாசம் ரொம்பவே பிஸியான மாசமா இருக்க போகுது. லாபமும் கூடவே வரும். மிருகசீரிஷம் நட்சத்திரம் 3 மற்றும் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த பெயர்ச்சி ரொம்பவே சாதகமா இருக்கும். உங்களுக்கே தெரியாம ஒரு தனி தைரியம் உங்களுக்குள்ள வரும். இதனால எதையும் யோசிக்காம டக்குன்னு முடிவெடுத்து ஜெயிப்பீங்க. பழைய பிரச்சனைகள்ல இருந்து இப்போ விடுபடுவீங்க. மனசுல ஒரு தெளிவு பிறக்கிறதால அடுத்த கட்டத்துக்கு போறது ரொம்ப சுலபமாகும். நண்பர்கள் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருப்பாங்க. அவங்க மூலமா சில தொழில் வாய்ப்புகளும் தேடி வரும். ஆரோக்கியத்துல இருந்த சின்ன தொந்தரவுகள் இப்போ படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். மொத்தத்துல உங்களுக்கு இது ரொம்ப நல்ல காலம். திருவாதிரை நட்சத்திர நேயர்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி ஒரு பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வரும். இதுவரைக்கும் உங்களுக்குள்ள இருந்த ஒரு விதமான சோம்பேறித்தனம் மறைஞ்சு இப்போ ரொம்பவே ஆக்டிவா மாறிடுவீங்க. கலைத்துறையில ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு புது வாய்ப்புகள் கதவை தட்டும். உங்க திறமையை நிரூபிக்க ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைக்கும். குடும்பத்தில இருந்த சின்ன மனஸ்தாபங்கள் மறைஞ்சு இப்போ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு டூர் போயிட்டு வர பிளான் பண்ணுவீங்க. புதுசா கார் இல்லனா பைக் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலத்துல வாங்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப ராசியாவே இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2 மற்றும் 3ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த பெயர்ச்சி பொறுமையையும் லாபத்தையும் தரும். பேச்சுல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சா நீங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தா முடிஞ்சிடும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல இருந்த இழுபறிகள் நீங்கி இப்போ சாதகமான முடிவுகள் வரும். நிலம் சம்பந்தமான விவகாரங்கள்ல வெற்றி கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு இப்போ எந்த தடையும் இல்லாம வந்து சேரும். உங்க மேல இருந்த தப்பான அபிப்பிராயங்கள் எல்லாம் மாறி மத்தவங்க உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. இதனால உங்க அந்தஸ்து உயரும். பெண்களுக்கு இந்த ஒரு மாசம் ரொம்பவே ஜாலியான மாசமா இருக்க போகுதுன்னு தான் சொல்லணும். வீட்டை அழகா மாத்துறது, புதுசா Dress மற்றும் நகைகள் வாங்குறதுல அதிக நேரத்தை செலவு பண்ணுவீங்க. கணவர்கிட்ட இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சு இப்ப ரொம்ப நெருக்கமா இருப்பீங்க. அவரோட முழு அன்பும் உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்கு போற பெண்களுக்கு ஆபீஸ்ல பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க நிர்வாக திறமை எல்லார்கிட்டையும் பாராட்டப்படும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற தம்பதிகளுக்கு நல்ல செய்தி வர்றதுக்கான அறிகுறிகள் இப்போ தென்படும். குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்புல ஒரு விதமான ஈடுபாடு அதிகமாகும். கஷ்டமான பாடங்களை கூட இப்போ விரும்பி படிப்பீங்க. வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது சரியான நேரம். அதுக்கான முயற்சிகள்ல இப்போ இறங்கலாம். உங்களோட கற்பனை திறன் அதிகமாகும். இதனால கட்டுரை இல்லனா ஓவிய போட்டிகள்ல கலந்துக்கிட்டு பரிசுகளை வெல்லுவீங்க. ஆசிரியர்களோட வழிகாட்டுதல் உங்களுக்கு ரொம்பவே பலமா இருக்கும். அவங்க கிட்ட இருந்து புது விஷயங்களை கத்துக்குவீங்க. பரீட்சையில நல்ல மார்க் எடுக்கிறதுக்காக நீங்க போடுற உழைப்புக்கு இப்போ தகுந்த பலன் கண்டிப்பா கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரங்க இப்ப கொஞ்சம் நிதானமா இருக்கணும். சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறதால கண் சம்பந்தப்பட்ட சின்ன தொந்தரவுகள் இல்லனா தூக்கமின்மை வரலாம். இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு சரியா ஓய்வெடுத்தாலே போதும். அடிக்கடி தண்ணி நிறைய குடிங்க. ஏன்னா உடம்புல சூடு அதிகமாகாம பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். மன அழுத்தத்தை குறைக்க ஒரு சின்ன நடைப்பயிற்சி இல்லனா தியானம் செய்யறது உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். மத்தபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது. நீங்க ரொம்பவே தெம்பா இருப்பீங்க. இந்த சுக்கிர பயிற்சியால உங்களுக்கு செலவுகள் வந்தாலும் அதெல்லாம் சந்தோஷமான விஷயங்களுக்காகவே இருக்கும். ஆடம்பரமான பொருட்களுக்கு செலவு பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சு செலவு பண்ணுங்க. ஏன்னா கையில இருக்கிற பணம் சீக்கிரம் குறைய வாய்ப்பு இருக்கு. சேமிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்தினா எதிர்காலத்துல வர்ற பெரிய செலவுகளை நீங்க சுலபமா சமாளிக்கலாம். பயணங்கள் செய்யும்போது உங்க உடைமைகளை ரொம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. சின்ன கவனக்குறைவு கூட பெரிய நஷ்டத்தை உண்டாக்கும். வரவுக்கும் செலவுக்கும் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுக்கிட்டா இந்த மாதம் முழுக்க நீங்க ரொம்பவே நிம்மதியா இருக்கலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கான நட்சத்திர பலன்கள்னு பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நன்மைகள் கிடைக்க போகுது. மிருகசீரிஷத்துக்கு தைரியமும், திருவாதிரைக்கு புகழும், புனர்பூசத்துக்கு செல்வாக்கும் இந்த பெயர்ச்சி காலத்துல கண்டிப்பா கிடைக்கும். சுக்கிரன் தன்னோட சொந்த வீட்டுல இருக்கிறதால உங்க ராசிக்கு வரப்போற அதிர்ஷ்டத்தை யாராலையும் தடுக்க முடியாது. அதனால எந்த ஒரு புது முயற்சியையும் தயங்காம இப்பவே ஆரம்பிங்க. வெற்றி உங்களுக்கு தான். கிரகங்களோட ஆசி உங்களுக்கு முழுமையா இருக்கிறதால வாழ்க்கையில ஒரு பெரிய வளர்ச்சியை நீங்க இப்போ உணர முடியும். பரிகாரம்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க புதன்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். சுக்கிர பகவானோட அருளை பெற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏத்தி வழிபாடு செய்யுங்க. முடிஞ்சா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை இல்லனா பழங்கள் கொடுக்கறது உங்க தோஷங்களை போக்கும். உங்க ராசிக்கு அதிபதி புதன் என்பதால் பச்சை நிறம் மற்றும் சுக்கிரமுக்குரிய வெள்ளை நிற ஆடைகளை அதிகம் பயன்படுத்துங்க. ஏழை குழந்தைகளுக்கு படிப்பு சம்பந்தமான உதவிகளை செய்யறது உங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகள் எல்லாம் உடைச்சி எரியும்.
கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன். சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறதால இன்பமான வாழ்க்கையை நீங்க அனுபவிக்க போறீங்க. ஆனா அதே சமயம் கடமைகளை மறந்துடாம நேரத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க. உங்க ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தா இப்ப சொன்ன பலன்கள் இன்னும் ரொம்ப வேகமா நடக்கும். எதையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு செய்யறது உங்களுக்கு எப்பவுமே நல்லதுதான். வரப்போற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில ஒரு படி மேல போக முயற்சி பண்ணுங்க. உங்க எல்லா கனவுகளும் நனவாகவும் சுபிட்சமான வாழ்க்கை அமையவும் மனதார வாழ்த்துக்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.